ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. இப்போது நான் துணை இல்லாமல் வந்து உங்கள் முன்ன நிற்கிறேனே, உங்களுக்கு கோபம் வரலையான்னுட்டு மண்டோதரி ராமனுடைய உடலை பார்த்து அழறாங்க. அப்போது நல்ல கணவன்கிட்ட அன்பு மாறாத பெண்களுடைய கண்ணீர் பூமியில் விழுந்து அது வீணாறது கிடையாதுன்னு பெரியவா சொல்லியிருக்கா. நன்னா அறிஞ்ச விபீஷ்ணன் நீங்கள் சீதையை கடத்தின்னு வந்தபோது அரக்கர்களுடைய மேம்பட்டவாளே உங்களுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சுடுத்துன்னு சொன்னாரே, அவருடைய வார்த்தை இன்னைக்கு பலிச்சுடுத்தேன்னுட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. இப்படியெல்லாம் புலம்பெற மண்டோதரி ராவணனின் உடல் மேலே விழறாங்க, மயக்கமடைகிறாங்க. பின்னர் அவங்க மூர்ச்சை தெளிஞ்சு எழுந்தபோது ராவணனின் மற்ற மனைவிகள் இவங்களை தேற்றுறாங்க. தாயே, உலக வாழ்க்கை நிச்சயமில்லாததுன்னு நீங்கள் அறியாததா தேவி? காலம் மேற்கொள்கிற கோலத்தின் காரணமாக மன்னனுடைய செல்வமும் மேன்மையுமே என்றைக்குமே மன்னர்களுக்கு நிச்சயமில்லாதது தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க. இதுக்கிடையில் ராமர் விபீஷ்ணனை பார்த்து, அரக்க பெண்மனைகளுக்கு ஆறுதல் சொல்லப்படட்டும், உன்னுடைய மூத்த சகோதரனுடைய இறுதி சடங்குகள் முறையாக நடக்கட்டும்னு சொல்கிறார். ராமர் சொன்னோன்னே விபீஷ்ணன் தர்மத்தின் பாதையிலேருந்து தவறினவனும் கொடூரமானவனும் கருணையற்றவனும் நன்னடத்தையை கைவிட்டவனும் மற்றவாளுடைய மனைவிமார்களை கவர்ந்தவனுமான ஒருத்தனுக்கு இறுதி சடங்கு நடத்துறதுன்றது என்னால் இயலாத காரியம். மற்றவாளுக்கு தீமை புரியறதே லட்சியமாக கொண்ட ராவணன் சகோதரன் உருவில் வந்து என்னுடைய எதிரி தான். மூத்த சகோதரன்னா கூட அவன் என்னுடைய மரியாதைக்கு தகுதியானவன் கிடையாது. அவனுடைய இறுதி சடங்குகளை நடத்த நான் மறுக்கிறதுனால என்னுடைய கொடுமையானவன் நீ சிலர் நினைக்கலாம். ஆனால் ராவணனின் குற்றங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சிக்கும் போது நான் ஒரே முறையில் தான் நடந்துட்டேன்றது எல்லாருக்கும் புரிய வரும்னு சொல்கிறார் விபீஷ்ணன். இதை கேட்டு திருப்தி அடைஞ்ச ராமர் விபீஷ்ணனுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிக்கிறார். யுத்தத்தில் வெற்றி பெற எனக்கு உதவி செய்ய, நல்லது செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். இப்போ எது செய்யத்தக்கதுன்றது உனக்கு எடுத்துரைக்கிறது என் கடமை. ராவணன் தர்மத்துக்கு விரோதமான வழியிலேயே போனான் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அதே சமயத்தில் அவன் பெரும் வீரனாக திகழ்ந்தான் இல்லையா? அதுவும் மறுக்க முடியாதது தானே. 100 அசுமேத யாகங்கள் செஞ்சு இந்திரனின் தலைமையில் தேவர்கள் ராவணனை எதிர்கொண்ட போது கூட அவளால் வெற்றி பார்க்க முடியலையே. பலம் பொருந்திய ராவணன் பலர் துன்புறுத்தினா கூட அவன் பெரிய மனுஷன்தான். ஒரு மனுஷன் மரணடையும் வரையில் தான் அவன் மீதான விரோதங்கள் வாழறது. நம்ம காரியம் முடிஞ்சுட்டுது. இப்போ இறுதி சடங்குகள் நடத்தப்படட்டும். நான் முன்ன சொன்னது போல் அவன் ஒன்னவன் மட்டும் இல்லை, என்னவனும் தான். இந்த வீரனுக்கு சாஸ்திர விதிமுறைகள் படி இறுதி சடங்குகளை செஞ்சு முடிக்கிறது உன்னுடைய கடமை. அப்படி செய்யறதுனால உனக்கு நற்பெயர் தான் உண்டாகும்னு சொல்கிறார் ராமர். ராமரனுடைய அந்த அறிவுரையை ஏற்றுண்ட விபீஷ்ணன் உடனடியாக இறுதி சடங்குகளினுடைய ஏற்பாடுகளை செய்ய தொடங்குறார். அவனுடைய உத்தரவுக்கேற்ப சந்தன மரக்கட்டைகள் கொண்டு வரப்படுறது. பலவிதமான மரக்கட்டைகளும் வாசனை திரவியங்களும் முத்துகளும் பவழங்களும் ரத்னங்களும் கொண்டு வந்து குவிக்கப்படுறது. ராவணனால் முறையாக பராமரிக்கப்பட்டு வந்த 3 புனித அக்னிகளும் கொண்டு வரப்படுறது. மால்யவான துணையோட விபீஷ்ணன் ராவணனின் இறுதி சடங்குகளை செய்ய ஆரம்பிக்கிறார். ரொம்ப உயர்ந்த பட்டாடையால் பொருத்தப்பட்ட அந்த அரக்கர் மன்னனின் உடலில் சடல மேடையில் மேலே வைக்கப்படுறது. ராவணனை பறிகொடுத்த துக்கத்தில் கண்ணீர் ததும்ப நின்ன அந்தணர்கள் வேதம் ஓதுறாங்க. கலைஞர்கள் பல்வேறு வாத்தியங்களை எசிச்சுண்டு குளமாயிட்ட கண்களோடு ராவணனின் புகழ பாடினாங்க. யஜுர்வேதத்தில் பாண்டித்யம் பெற்ற அந்தணர்கள் தாமிர பாத்திரங்களை புனித தீய ஏந்தின் வர அந்த புறத்து பெண்மணிகள் பின்தொடர மக்கள் பெரும் ஓலமிட்டுண்டே அவளை பின்தொடர்ந்து வர ராவணனின் உடல் தெற்கு நோக்கி எடுத்து செல்லப்பட்டது. அவருடைய இறுதி சடங்கும் முறையாக நடத்தப்படுறது. ராவணனின் உடலுக்கு விபீஷ்ணன் தீ வைக்கிறார். பின்னர் அழுதுண்டே நின்றுருந்த பெண்மணிகளையெல்லாம் சமாதானப்படுத்தி எல்லாரையும் அழிச்சுன்னு வந்து விபீஷ்ணன் நகரத்துக்கு திரும்புகிறார். வானவீதியில் நின்றுண்டு லங்கையில் நடக்கிற காட்சிகள்லாம் கவனிச்சுட்டு இருந்த கந்தர்வர்களும் மற்றவாளும் ராமரனுடைய போர்த்திறன், வானரர்களுடைய விடாமுயற்சி, சுக்ரீவனுடைய நல்ல ஆலோசனை, ஹனுமாரனுடைய வீரம், லக்ஷ்மணனுடைய போர்த்திறன் மற்றும் பக்தி, ராமர்கிட்ட சீத்தை வச்சிருந்த அன்பு, இவற்றை பற்றியெல்லாம் வியந்து பாராட்டிண்டே அவள் வந்தவாறே திரும்பினாங்க. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.